Hello friends, welcome back to our channel Krish Cookery. இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டியான வான் கோழி கிரேவி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது சாதம், சப்பாத்தி அப்புறம் இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வான்கோழியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல குக்கர் வச்சுட்டு அதில் 1/2 கிலோ வான்கோழியை நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி போட்டுருக்கிறேன். இந்த வான்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால குக்கர்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பொதுவாகவே நான்வெஜ்லாம் சமைக்கும் போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த மீட் ஸ்மெல் தெரியாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக டைஜஷனுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்தது 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 8 to 10 விசில் வரது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வான்கோழி ரொம்ப ஹார்டா இருக்கிறதுனால நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்பதான் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது அப்படியே இருந்து வேகட்டும். அடுத்தது ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வான்கோழி ரொம்ப சூடு, அதனால எப்போவுமே வான்கோழி செய்யும் போது நல்லெண்ணெய் ஊற்றி சமைங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி, ஒரு 6 to 8 பல் போல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் போல் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தேங்காய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா மணம் வரும். அந்த மாதிரி மணம் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டு நல்லா மணம் வந்துடுச்சு. அடுத்தது இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வான்கோழியும் ஒரு 10 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்தது ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, இதில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது சீக்கிரமே வதங்குறதுக்காக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா 2 சின்ன சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துட்டு அது நல்லா வெந்து குலைவாகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வெந்து குலைவாகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதக்குனதுக்கு அப்புறமா உடனேயே ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த மசாலா பேஸ்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்லையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் போல இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் போல இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம வேக வச்சிருக்கக்கூடிய வான்கோழி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப திக்கான கிரேவி வேணும்னா கொஞ்சம் குறைவாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க.
இந்த டைமில் அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குறைவாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த கிரேவி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு இதை அப்படியே கொதிக்க வச்சுக்கோங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ரொம்ப சூப்பரான வான்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை அப்படி எது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிறிஷ் குக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.